Good morning to all. Last class we learned Second World War. Topic General Assembly and Security Council. Today remaining topic we discussed. Okay, let's start. Administrative structure. அதாவது என்ன அப்படின்னா நிர்வாக அமைப்பு. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த எக்ஸிக்யூட் விங், அதாவது எக்ஸிக்யூட் விங் அப்படின்னா செயல்பாட்டு அங்கம் ஆஃப் த யுனைடெட் நேஷன் இஸ் த யூஎன் செக்ரட்டரியேட். அதாவது இந்த யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபையோடைய செயல்பாட்டு அங்கமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த செக்ரட்டரி ஜெனரல் தான். சாரி, யூஎன் செக்ரட்டரியேட், அதாவது ஐநாவுடைய செயலகம் தான் இந்த ஐநா சபையோடைய செயல்பாட்டு அங்கமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல். இதனுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா பொதுச் செயலாளர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூஸ் எலெக்டட் பை த ஜெனரல் அசம்பிளி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா பரிந்துரை, செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா பாதுகாப்பு சபை. ஸோ இந்த பாதுகாப்பு சபையோடைய பரிந்துரையின் பேரில் இந்த ஜென்ரல் அசம்பிளி பொது சபை இந்த செக்ரட்டரி ஜெனரலை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த செக்ரட்டரி ஜெனரல் கரண்ட்லி யூஎன்ஓட யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்டனியோ குட்ரஸ். இவர் ஜனவரி 2020 ப்ரொமோட் ஆகிருக்கிறாரு. ஸோ இவரோடைய நேட்டிவ் என்ன அப்படின்னா போர்ச்சுகல் கண்ட்ரிலேருந்து இவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் லைன், தி செக்ரட்டரி ஜெனரல் அலாங் வித் ஹிஸ் கேபினெட். அலாங் அப்படின்னா இணைந்து. ஸோ தன்னுடைய ஹிஸ் கேபினெட் அப்படின்னா தன்னுடைய கேபினெட் அமைச்சரவை மூலியமாகவும், அமைச்சரவை உதவியுடன், அப்புறம் த அதர் அஃபீஷியல், அதாவது பிற அதிகாரிகள் மூலியமாகவும், ஏனைய அதிகாரிகள், பிற அதிகாரிகள் மூலியமும் ரன்ஸ் த யுனைடெட் நேஷன். அதாவது இவர் தன்னுடைய கேபினெட் அமைச்சரவை மூலியமாகவும், அதர் அஃபீஷியல்ஸ் அப்படின்னா ஏனைய அதிகாரிகள் மூலமும், அதிகாரிகள் துணையோடு இந்த யுனைடெட் நேஷனை நடத்துவார், ஐநா சபை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பன்னாட்டு நீதிமன்றம், த ஹெட் குவார்ட்டர் அட் த தி ஹேக் இன் ஹாலண்ட். ஹாலண்ட் அப்படிங்கிறது ஓல்டு நேம், நியூ நேம் நெதர்லாந்து. புது புக்கில் நெதர்லாந்தில் இருக்கும், ஓல்டு புக்கில் ஹாலந்துன்னு இருக்கும். ஸோ அது ஓல்டு புக்கு யூஸ் பண்ணியிருந்தால் அது அப்படியே நெதர்லாந்தாக சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இஸ் த ஜுடிஷியல் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன். ஜுடிஷியல் விங் அப்படின்னா நீதி அங்கமாக யுனைடெட் நேஷன் அப்படின்னா இந்த ஐநாவுடைய நீதி அங்கமாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான், பன்னாட்டு நீதிமன்றம். நீதி அங்கமாக இருக்கக்கூடியது இந்த பன்னாட்டு நீதிமன்றம் தான் சொல்கிறாங்க. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா திகேக், நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய திகேக் நகரில் இதனுடைய தலைமையகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், ECOSOCE, அதாவது த எக்கனாமிக் சோசியல் கவுன்சில், அதாவது பொருளாதார சமூக மன்றம். ஸோ இது த 5th ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன். ஐநா சபையோட 5வது அங்கமாக இந்த ECOSOC இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங்னா ஒருங்கிணைத்து ஆல் எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க் ஆஃப் த யுனைடெட் நேஷன். அதாவது அந்த ஐநா சபையோட அனைத்து பொருளாதார சமூக நடவடிக்கை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செயல்படக்கூடியது தான் இந்த ECSO அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த ரீஜினல் எக்கனாமிக் கமிஷன், அதாவது வட்டார பொருளாதார ஆணையம். ஃபங்க்ஷனிங் அப்படின்னா நடவடிக்கை, ஃபார் ரீஜினல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேரியஸ் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ரீஜினல் டெவலப்மெண்ட் அப்படின்னா வட்டார வளர்ச்சி. ஸோ த வேரியஸ் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா உலகின் பல்வேறு பகுதிகளில் வட்டார வளர்ச்சிக்காக செயல்படுறதுக்காக தான் இந்த ரீஜினல் எக்கனாமிக் கமிஷன், வட்டார பொருளாதார ஆணையம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியா பசிபிக், ஆசியா பசிபிக்கு, அப்புறம் வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா ஆர் த ஆர்கன்ஸ் ஆஃப் ECSOC. அதாவது இதெல்லாம் இந்த பன்னாட்டு, அதாவது இந்த பொருளாதார சமூக மன்றத்தோடைய பிற அங்கங்களாக சொல்கிறாங்க. ரைட். ஸோ இந்த ECSOடைய கரண்ட்லி செக்ரட்டரி யார் அப்படின்னா மோனோ ஜூல். இவர் தான் இந்த மோனோ ஜூல் அப்படிங்கிறவர் தான் இந்த ECSOட கரண்ட்லி சேர்மனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம்
தே ஹேவ் பீன் வெரி, இது அடுத்த லைனில் பார்க்கலாம். ரைட். ஸோ தே ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா இதனுடைய வெற்றிகரமான செயல்பாடுகள் வந்து என்ன அப்படின்னா, தே ஹேவ் பீன் ஹெட்டட் பை எமினண்ட் அப்படின்னா ஒரு சிறந்த, எக்கனாமிஸ்ட் அப்படின்னா பொருளாதார வல்லுனர், ஒரு சிறந்த பொருளாதார வல்லுனர் தான் வந்து இந்த இசிஎஸ்ஐசிக்கு வந்து தலைமையேற்கிறாரு. ஸோ அவருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா குன்னார் மிர்தால். ஸோ இவர் தான் வந்து இசிஎஸ்சியோடைய ஹெட்டு, தலைமையை வந்து வகிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யுஎன்ஓ, அதாவது என்ன அப்படின்னா ஐநாவின் இதர முக்கிய துணை அமைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்த லைனில் பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்தது அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா துணை அமைப்புகள் டீல் வித் ஏரியாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டு த வேர்ல்டு அட் லார்ஜ் லைக், அதாவது என்ன அப்படின்னா இந்த அசோசியேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த துணை அமைப்புகள் இது வந்து என்ன அப்படின்னா உலகின் மிகவும் அவசியமான அக்கறை செலுத்தப்படக்கூடிய துறைகள் வந்து என்னென்ன, அதான் கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா அக்கறை செலுத்த வேண்டிய, அதுதான் வந்து கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அக்கறை செலுத்த வேண்டிய துறைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு, உணவு, ஹெல்த் அப்படின்னா சுகாதாரம், அடுத்தது ஹெல்த் அப்படின்னா சுகாதாரம், அடுத்தது எஜுகேஷன் அப்படின்னா கல்வி, அண்ட் கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு. ஸோ இந்த துறையிலெல்லாம் வந்து இந்த களங்கள் எல்லாம் வந்து இந்த அதர் ஆர்கன்ஸ் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீஸ் ஆர், அந்த அதர் ஆர்கன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், அதாவது என்ன அப்படின்னா உணவு மற்றும் வேளாண் அமைப்பு. ரெண்டாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம். இப்போல்லாம் இந்த கொரோனாவில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலக சுகாதாரம் வந்து பத்திரமா இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன், ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் யுனெஸ்கோ, இது வந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், அதாவது என்ன அப்படின்னா ஐநா கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஐநாவுடைய இம்பார்ட்டன்ட் அதர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஐநாவுடைய இதர முக்கிய துணை அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெர் ஆர் ஆல்சோ ஸ்பெஷல் ஆர்கனைசேஷன் ஃபவுண்டடு வாலண்ட்ரி பை மெம்பர் கண்ட்ரீஸ், அதாவது இது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பு நாடுகளுடைய நிதி உதவியோட சில சிறப்பு நிறுவனங்களும் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்ன அப்படின்னா த டூ பெஸ்ட்டு நோன் அமாங் தெம் ஆர், அதாவது இந்த இதர அந்த துணையோடு செயல்படக்கூடிய மற்ற அங்கங்கள்லேயே வந்து முக்கியமானதாக வந்து 2 வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யுனிசெஃப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அதாவது என்ன அப்படின்னா ஐநா குழந்தைகள் நிதி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம்னா விச் ப்ரொமோட்ஸ் சைல்டு ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அக்ராஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இது வந்து இதனுடைய ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய நலன்களையும் வந்து முன்னெடுக்கக்கூடிய பணி தான் வந்து இந்த யுனிசெஃப் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் த யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், விச் ஃபோக்கஸ் அப்படின்னா இதில் கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னா ஆன் டெவலப்மெண்ட், இந்த வளர்ச்சி ஐநாவுடைய வளர்ச்சி திட்டங்களில் வந்து கவனம் செலுத்தக்கூடியதாக வந்து இந்த ஐநா வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது ஆக்டிவிஸ்ட் ஆஃப் யுஎன்ஓ, அதாவது ஐநாவுடைய செயல்பாடுகள். ஸோ அவர் த டெக்கைட்ஸ் அப்படின்னா 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த யுனைடெட் நேஷன் ஆஸ் எக்ஸ்பண்ட் அப்படின்னா விரிவாக்கம், இட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா செயல்பாடுகள், ரெஸ்பான்ஸ் அப்படின்னா பொறுப்பு, டு த சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா மாறி வரக்கூடிய பிரச்சனைகள், ஃபேஸிங் இன் த வேர்ல்டு, அதாவது உலகில் வந்து அப்பப்போ மாறி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப வந்து ஐநா வந்து தன்னுடைய செயல்பாட்டுகளை வந்து விரிவாக்கம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தஸ் இன் 1930 1960களில் டீகாலனைசேஷன் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். 1960களில் டீகாலனைசேஷன் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, அதாவது காலனி நீக்க
செயல்பாடுகள், இந்த காலனி நீக்க செயல்பாடுகள் தான் வந்து 1960 ஐநாவுடைய முக்கிய பிரச்சனையாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ், த ப்ராப்ளம்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா மனித உரிமைகள். அதுக்கப்புறம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ரெஃப்யூஜஸ், அகதிகளுடைய பிரச்சனைகள். அகதிகள்னால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் தங்குறவங்க தான் வந்து அகதிகள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், பருவகால மாற்றம். அதுக்கப்புறம் ஜெண்டர் ஈக்குவலிட்டி, பாலின பாகுபாடு பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து ஆர் ஆல் நவ் வித்தின் த அமிட் அப்படின்னா வளையம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஃப் த ஆக்டிவிஸ் ஆஃப் த யூஎன் நேஷன், அதாவது ஐநாவுடைய அதாவது செயல்பாட்டு வளையத்துள்ள மேலே சொன்னது எல்லாமே வந்து அடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாமே வந்து ஐநாவுடைய செயல்பாடுகளில் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எ ஸ்பெஷல் மென்ஷன் மஸ்ட் பி மேட் ஆஃப் த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதில் வந்து முக்கியமாக ஐநாவுடைய செயல்பாடுகளே முக்கியமாக வந்து கட்டாயமாக சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடுகள் வந்து என்ன அப்படின்னா இந்த ஐநாவுடைய அமைதிப்படை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா விச் ஹேஸ் ஆக்டட் இன் மெனி ஏரியாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், அப்படின்னா முரண்பாடு, ஆல் ஓவர் த வேர்ல்டு, அதாவது உலகம் முழுவதும் ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த அமைதிப்படைகள் வந்து அனுப்பப்பட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த இந்தியன் ஆர்மி ஹேஸ் பீன் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், இந்த ஐநாவுடைய அமைதிப்படையில் வந்து இந்திய இராணுவம் வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க பகுதியாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேஸ் பீன் டிப்ளைடு இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்தியாவுடைய ஆர்மி தான் வந்து இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அமைதிப்படையில் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு வி த பீப்புள்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் டிட்டர்மைனடு டு சேவ் சக்சீடிங் ஜெனரேஷன் ஃபார் செக்ரேஜ் ஆஃப் வார், அதாவது என்ன அப்படின்னா ஐநாவுடைய மக்களாகிய நாம் வந்து எதிர்கால சந்ததியினருக்கு இந்த போர்லேருந்து போரின் மூலியமாக ஏற்படக்கூடிய துயரங்கள்லேருந்து நம்ம காப்போம் அப்படிங்கிறத வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விச் ட்விஸ் அப்படின்னா 2 இன் அவர் லைஃப் டைம் ஹேஸ் பிராட் அன்டோல்டு சாரோ டு மெயின்கைண்ட், அதாவது மெயின்கைண்ட் அப்படின்னா மனித குலம். ஸோ இந்த மனித குலத்துக்கு அன்டோல்டுன்னா சொல்ல முடியாத சாரோ அப்படின்னா துயரங்கள், அதாவது இந்த போர் மூலியமாக வந்து நம்முடைய வாழ்நாளில் இருமுறை மனித குலத்திற்கு சொல்ல முடியாத துயரங்கள் வந்து இந்த போர் மூலிமா ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த டிக்னிட்டி ஆஃப் ஒர்த் ஆஃப் த ஹியூமன் பர்சன், அதாவது என்ன அப்படின்னா அதாவது மேலும் வந்து அடிப்படை மனிதனுடைய உரிமைகள். அதுக்கப்புறம் ஹியூமன் பர்சன் ஒர்த் ஆஃப் ஹியூமன் பர்சன் டிக்னிட்டி அப்படின்னா மனித பண்புகள் பெற்றுள்ள தனிநபரோடைய கண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் இந்த ஈக்குவல் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் உமன், அதாவது என்னென்னா உமன் ஆஃப் த நேஷன் லார்ஜ் அண்ட் ஸ்மால், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி நாடுகள்லேயே வந்து பெரிய சிறிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சமமான உரிமை வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து இந்த ஐநா சபையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் த பிரேம்ஃபுல் அப்படின்னா முகவுரை டு த யுனைடெட் நேஷன், ஐநா சபையோடைய முகவரியிலேருந்து இந்த வாசகம் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி. ஸோ த வேர்ல்டு பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ரிஃபர்டு டு ஆஸ் த பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ், அதாவது இந்த உலக வங்கியும் அப்புறம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னா அதாவது பன்னாட்டு நிதி அமைப்பு, இது ரெண்டும் வந்து பிரெட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைனில் பார்க்கலாம். ரைட், பாருங்கள். போத் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1945 ஆஃப்டர் பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் 1944, அதாவது இந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எந்த வருஷம் நடக்குது அப்படின்னா 1944 வருஷம் இந்த பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் மாநாடு வந்து நடக்குது. ஸோ இந்த மாநாட்டுக்கு நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷத்தில் வந்து இந்த 1945 இந்த பிரெட்டன் வுட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்கு, வேர்ல்டு மானிட்டரி ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், இது ரெண்டும் 1945 வந்து ஃபார்மேஷன் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே லொக்கேட்டட் இன்
வாஷிங்டன் டிசி இந்த யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் நகரில் தான் வந்து இந்த இரண்டுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தே ஹேவ் சேம் மெம்பர்ஷிப். இதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இரண்டுலேயும் வந்து உறுப்பினராக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, சின்ஸ் எ கண்ட்ரி cannot பி மெம்பர் ஆஃப் த பேங்க் வித்தவுட் பீயிங் எ மெம்பர் ஆஃப் த ஃபண்ட். அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் உறுப்பினராக இல்லாத எந்த ஒரு நாடுமே வந்து இந்த பேங்கில், வேர்ல்டு பேங்கில் உறுப்பினராக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மெம்பராக இருக்கிறவங்க அதுலேயும் வந்து பேங்க்லேயும் வந்து மெம்பராக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது 2 மெயின் ஆர்கன்ஸ் ஆஃப் வேர்ல்டு பேங்க் அண்ட் வேர்ல்டு பேங்க் ஆர் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் IBRD அண்ட் த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ அப்படின்னு வந்து இந்த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் பேங்க் வந்து 2 முக்கிய அங்கங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் IBRD. அதாவது என்ன அப்படின்னா, ஐநாவுடைய அதாவது இந்த 2 முக்கிய அங்கங்கள் வேர்ல்டு பேங்கில் வந்துருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு IBRD அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, புனரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதர் ஒன் வந்து இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது வந்து பன்னாட்டு வளர்ச்சி முகமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது டுகெதர் தே ஆர் அப்டன் ரிஃபர்டு டு ஆஸ் த வேர்ல்டு பேங்க். ஸோ டுகெதர் அப்படின்னா இந்த இரண்டுமே வந்து தனித்தனி பெயரில் வந்து இருந்தாலுமே இது ரெண்டுமே வேர்ல்டு பேங்க் அப்படின்னா வந்து ரிஃபர்டு அப்படின்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த IBRD இன் த இனிஷியல் இயர்ஸ் was to fund the reconstruction activities under the Marshall Plan in the European countries devastated by the war. அதாவது டிவாஸ்டட் அப்படின்னா போருனால சீர்குலைந்து போன ஐரோப்பிய நாடுகளில் வந்து அப்போ வந்து புனரமைப்பில் வந்து இந்த மார்ஷல் திட்டத்துக்கு வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த மார்ஷல் திட்டத்தோடைய புனரமைப்பு திட்டத்துக்கு வந்து தொடக்க காலத்தில் வந்து இந்த IBRD வந்து நிறைய நிதியுதவியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அஜெண்டா லேட்டர் எக்ஸ்பேண்ட் டு ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் புவரர் கண்ட்ரீஸ். அதாவது இந்த புனரமைப்பு மார்ஷல் பிளான் திட்டத்துக்கு அப்புறமா வந்து பின்பு இதனுடைய செயல்பாடுகள் வந்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னா விரிவாக்கம் செஞ்சு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ப்ரொமோட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் புவரர் கண்ட்ரீஸ், அதாவது ஏழை நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நிதி வந்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த பேங்க் லெண்ட் மணி டு வேரியஸ் கண்ட்ரீஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லெண்ட் மணி அப்படின்னா பேங்க் வந்து லெண்ட் மணி அப்படின்னா கடன் வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, இந்த பல்வேறு நாடுகளுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து இந்த உலக வங்கி வந்து கடன் வழங்குறதுக்காக எக்ஸ்பேண்ட் அப்படின்னா விரிவாக்கம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி IDA ஆல்சோ லெண்ட் மணி டு கவர்மெண்ட் ஃபார் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். அதாவது அரசாங்கத்தோடைய வளர்ச்சி திட்டத்துக்கு வந்து இந்த IDA, அதாவது இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அதாவது என்ன அப்படின்னா பன்னாட்டு வளர்ச்சி முகமை. இந்த பன்னாட்டு வளர்ச்சி முகமை வந்து அரசாங்கத்தோடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான கடன் வந்து நிதி வந்து அரசுகளுக்கு வந்து கடனாக வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தீஸ் லோன்ஸ், அதாவது இந்த கடன் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் சாஃப்ட் லோன்ஸ், மென் கடன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர் கிவன் அட் வெரி லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது அப்படி வழங்கக்கூடிய கடனுக்கு வந்து குறைவான வட்டி தான் வந்து வழங்குறாங்க. ஃபார் எ பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 50 வருடங்களுக்கு குறைவான வட்டி தான் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதாவது IBAC, இது வந்து என்னென்னா பன்னாட்டு நிதி வாரியம். இவங்களுடைய நடவடிக்கை வந்து என்ன அப்படின்னா மெயின்லி ஃபங்க்ஷன் வித் த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இன் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னா வளரும் நாடுகளில் நிறைய வந்து தனியார்
நிறுவனங்களோட வந்து இணைந்து வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் இயர்ஸ் இந்த பேங்க் ஆக்டிவிட்டி ப்ரொமோட்டிங் இந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் த மில்லியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் விச் எய்ம் டு இம்ப்ரூவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ரீசெண்ட் டைம் அப்படின்னா அண்மை காலத்தில் வங்கி வந்து 1000 ஆண்டு வளர்ச்சி இலக்குகள், அதாவது மில்லியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா 1000 ஆண்டு வளர்ச்சி இலக்குகளை வந்து இலக்குகளை அடையிறதுக்காக வந்து ஒரு சாதனைக்காக அச்சீவ்மெண்ட் அந்த 1000 ஆண்டு சாதனைகள் வளர்ச்சி இலக்குகளை அடையிறதுக்காக வந்து இந்த ஒரு சாதனை செய்யறதுக்காக வந்து எதெல்லாம் வந்து நிறைய ஊக்குவிப்பெல்லாம் வந்து வழங்கி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா லிவிங் ஸ்டாண்டர்ட், இம்ப்ரூவிங் லிவிங் ஸ்டாண்டர்ட். அதாவது என்ன அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். அதுக்கப்புறம் ரிமூவிங் இல்லிட்ரேச்சர்ஸ், அதாவது கல்லாமை இல்லாமையாக்குவது. அதாவது யாருமே படிக்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதாவது என்ன அப்படின்னா எல்லாருமே படிச்சிருக்கணும், அதை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும். அடுத்தது எம்பவர்மெண்ட் உமன், அதாவது பெண்களை வந்து வலிமை உள்ளவர்கள் ஆக்கிறதுக்காகவும். அப்புறம் இம்ப்ரூவிங் மேட்ரினல் அண்ட் சைல்டு ஹெல்த், அதாவது தாய் செயல் நலன்களை வந்து மேம்படுத்துதல். அதுக்கப்புறம் இம்ப்ரூவிங் த என்விரான்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல். அதுக்கப்புறம் எரடிகேட்டிங் எய்ட்ஸ், அதாவது எய்ட்ஸ் ஒழிப்பு. இதை வந்து வளர்ச்சி இலக்குகளாக எடுத்துக்கிட்டு வந்து உதவி பண்ணிட்டு வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டுடே கிளாஸ் ஓவர், ரிமைனிங் வி see the next class. Okay, thank you.